பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நெற்றிக்கண் குடும்ப நாவல் அதனுடைய பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின பகுதிகளோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த பகுதி கேட்கலாம். பகுதி 12, அத்தியாயம் 11. உலகத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறவர்கள் அதிகமாக இல்லையானாலும் அவ்வப்போது விசாரிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக எதையும் பட்டு கத்தரித்தார் போல எழுதத் தெரிந்த சுகுணன் அப்போது துளசியிடம் அப்படி பேசி தவிர்க்க முடியாமல் தவித்தான். உணர்ச்சிகளை எதிர்கொள்ளும் போது எல்லா மனிதர்களும் பேதைகள் ஆவதிலிருந்து தப்ப முடியாது போல் தோன்றியது. ஆசைப்படுவதற்கும் அருவருப்படைவதற்கும் சொந்த மனங்கள் மட்டும் இல்லாவிட்டால் எதிர்கொள்ளும் போது எல்லா மனிதர்களும் பேதைகள் ஆவதிலிருந்து தப்ப முடியாது போல அவனுக்கு தோன்றியது. ஆசைப்படுவதற்கும் அருவருப்படைவதற்கும் சொந்த மனங்கள் மட்டும் இல்லாவிட்டால் யார் யாரோடு வாழ வேண்டுமென்று மனிதர்கள் நிர்ணயிக்கிறார்களோ அப்படியே வாழ்ந்து விடலாம். தான் மனதில் நிர்ணயித்தபடி வாழ முடியாது போய் இன்னொருவர் நிர்ணயித்தபடி வாழ்கிறோம் என்ற நினைப்பே வைத்தியர்கள் மருந்து கொடுத்து தீர்க்க முடியாத ஒரு நோய்தான். மனதின் அந்தரங்கமான புண்களை ஆற்ற முடியாத வரை மனிதன் கண்டுபிடித்திருக்கும் எல்லா மருந்துகளுக்கும் ஒரு தோல்வியும் உண்டு போலிருக்கிறது என்று எண்ணினான் சுகுணன். துளசியை சமாதானப்படுத்தி அவளுடைய வீட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கு அன்று அந்த காலை வேளையில் மிகவும் சிரமப்பட்டான் அவன். துளசியின் பதற்றத்தையும் அவள் டெல்லியில் இருந்து பறந்து ஓடி வந்திருக்கும் நிலையையும் அவளை வீட்டிற்கு அனுப்பிய பின் தனக்குள் நிதானமாக சிந்தித்த போது, காதல் தோல்விகளின் போது நிச்சயமாக அனுதாபத்துக்குரியவர்கள் பெண்களே என்று தோன்றியது அவனுக்கு. அப்படி சிந்தித்த போது துளசியின் மேல் அதுவரை ஏற்பட்டிராத எல்லை வரை அவனுள் பரிவு பெருகி வளர்ந்தது. ஒரு பெண்ணின் மேல் சத்தியமாக பொங்குகிற இந்த பரிவிற்குத்தான் காதல் என்று உலகில் பெயர் சொல்லுகிறார்கள் போலிருக்கிறது என்பதையும் சுகுணன் அப்போது உணர்ந்தான். துளசியின் தாபங்களையும் வேதனைகளையும் என்ன அவள் தன்னை மறக்கிற வரை தன்னுடைய நினைவுகளே அவளுள் எழ முடியாதபடி தான் எங்காவது கண்காணாத தேசத்திற்கு ஓடிப்போய் இருந்துவிட வேண்டும் போல் அவனுக்கு தோன்றியது. போய் சேர்ந்த இடத்தில் மன நிறைவோடு வாழவும் முடியாமல், பின்தங்கிய நினைவுகளையும் காதல் சத்தியங்களையும் மறக்கவும் முடியாமல் அவள் படும் வேதனைகளை பார்த்த பின்பு அவளை குற்றவாளியாகவும் அவனால் எண்ண முடியவில்லை. தந்தையின் முன்கோபத்திற்கு பயந்து திருமணத்திற்கு ஏற்பாடு நடக்கிற சமயத்தில் தன் மனதில் இருப்பதை திறந்து காண்பிக்க முடியாத ஒரு அபிப்பிராய கோழைத்தனத்திற்கு அவள் ஆளாகிவிட்டதாகவே நினைக்க முடிந்தது. சூழ்நிலைக்கு பயந்து பொது அபவாதம் வந்துவிடுமோ என்று அஞ்சி தீரர்களும் லட்சியவாதிகளுமாகிய ஆண்களே பல சமயங்களில் சமூக மேடை என்ற தளத்தில் நாகரிகமாக நின்று மனதை மூடிக்கொண்டு விடுகிற அளவு அபிப்பிராய கோழைத்தனம் உள்ள நாட்டிலே பேதமை நிறைந்த பெண் ஒருத்தி நூல் இழையில் தன் அந்தரங்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாதவளாகி விட்டாள் என்பதை அவன் உள்ளூர மன்னிக்கவும் இப்போது தயாராக இருந்தான். பல நாவல்களில், பல சிறுகதைகளில், பலவிதமான கதாபாத்திரங்களின் மனச்சித்திரங்களை வரைந்து வரைந்து அனுபவப்பட்ட அவனுடைய சிந்தனை இந்த பிழையை இது நேரக்கூடியதுதான் என்று அங்கீகரிக்க துணிந்தது. ஆனால் சிந்தனை அங்கீகரிப்பதை உணர்வு அங்கீகரிக்க மறுத்த சமயங்களில் துளசியின் மேல் அவன் கோபம் கொண்டு கொதிக்கவே நேர்ந்திருந்தது. சிந்தனையையும் உணர்வையும் இணைக்கிற அளவு விவேகானந்தராகவோ காந்தியாகவோ அவன் ஆகியிருக்கவும் இல்லை. மனிதனின் இயற்கை குணங்களான இரக்கத்தோடு இழைகிற மான ஈனங்கள், கோபதாபங்கள் எல்லாம் உணர்வுகளில் இருக்கும்போது சிந்தனை மட்டும் தனித்து செயல்பட வழியில்லாதவனாக இருந்தான் அவன். துளசி சென்ற சிறிது நேரத்திற்கு பின் காஃபி கொண்டு வந்த கிளாஸுகளை எடுக்க வந்த லாஜு பையன், "என்ன சார், அந்த அம்மா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களா?" என்று அர்த்தமும் சம்பந்தமும் இல்லாமல் ஒரு நிமிஷம் நின்று சிரித்து கொண்டே வினாவிய போது, "ஒண்ணுமில்ல தம்பி, கிளாஸ் எடுத்துக்கிட்டு போ" என்று மட்டுமே சுகுணனால் பதில் கூற முடிந்தது. பெண்ணின் மேல் அல்லது பெண்மை என்ற வசீகர சக்தியின் மேல்தான் இந்த உலகத்துக்கு எத்தனை கருணை, எத்தனை பாசம், எத்தனை மயக்கம் என்று உலகை வியந்தும் அப்போது ஒரு சிந்தனை தோன்றியது அவனுள்.
விமான நிலையத்தில் இருந்து நேரே டாக்ஸியில் தன் அறைக்கு அவள் வந்த பரபரப்பு, அழகின் சோகமாக எதிரே நின்று அழுவது போன்ற குரலில் மன்றாடியது எல்லாமாக சேர்ந்து கண்ணப்பா லாட்ஜ் பையனை கூட பாதித்திருப்பதை உணர்ந்தான் அவன். சம்பந்தம் இல்லாமல் யாராவது கேட்கும் இப்படி கேள்வி கூட ஒரு நினைப்பை படைக்கிற சக்தி பெறுவது வியப்பாகத்தான் இருந்தது. துளசி மனம் மாறும்படி கண்காணாமல் நீண்ட காலத்துக்கு வேறெங்காவது போய்விட வேண்டும் போல ஒரு விரக்தியும் அப்போது அவன் உள்ளே எழுந்தது. இலங்கையின் தலைநகரான கொழும்பில் இருந்து வெளியாகிற தமிழ் தினசரி ஒன்றின் இலக்கிய பகுதியான வாராந்திர வெளியீட்டை கவனித்துக் கொள்ள ஓர் ஆசிரியர் தேவை என்று முன்பு ஒரு முறை சம்பந்தப்பட்டவர்கள் தன்னை வந்து அழைத்தது இப்போது ஞாபகம் வந்தது அவனுக்கு. அதே போல மலேயாவில் உள்ள கோலாலம்பூரில் இருந்தும் ஓர் அழைப்பு இருந்தது. முன்பு இந்த அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு அங்கெல்லாம் போய் அமர்ந்து விடாமல் நினைப்பிலும் நேரிலும் ஓர் மயக்கமான ஓர் இனிய சொப்பனமாக நின்று தடுத்த புன்னகை துளசியுடையதுதான். இப்போது அங்கெல்லாம் கூட போகலாமே என்று துணிகிற அளவுக்கு அவனுள் வேதனை ஊட்டக்கூடியதும் இன்று புன்னகை இல்லாத அந்த துளசியினுடைய முகம்தான். அன்பு செய்கிற பெண் மனிதனின் வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறாள் என்று நிதானமாக ஒரு வினாடி நினைத்த போது அவனுள் உணர்வு அந்த நினைவை ஏற்றது. அறிவு அந்த நினைவை விவாதித்தது. இந்த சிந்தனைகள் குழப்பும் மனநிலையோடு அவன் வெளியே புறப்பட்டான். பிஆர் சன்ஸ் பஸ் நிறுத்தத்தில் பஸ் ஏறி தம்புசெட்டி தெருவுக்கு போகும் முன் சென்ட்ரலில் இறங்கி கோயம்புத்தூருக்கு டிக்கெட் வாங்கச் சென்ற போது டிக்கெட் கவுண்டர் கியூவில் எதிர்பாராத விதமாக உறவினர் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. ஒருவருக்கொருவர் குசலம் விசாரித்துக் கொண்ட பின், என்னப்பா எங்களுக்கெல்லாம் எப்ப கல்யாண சாப்பாடு போட போற என்று உலகியல் வழக்கப்படி திருமணத்தை பற்றி விசாரித்தார் அந்த உறவினர். உலகத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறவர்கள் அதிகமாக இல்லையானாலும் விசாரிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று அப்போது அவனுக்கு தோன்றியது. இந்த விசாரணை உலக வழக்கில் ஒரு பொது நாகரிக வழக்கம். முதலில் தங்கைக்கல்லவா நடக்க வேண்டும் என்று சுகுணன் கூறியதை அவர் ஏற்பது போல தோன்றவில்லை. நீதான் மூத்தவன், உனக்குத்தானே முன்னால் ஆகணும். உன்னுடைய தங்கைய நீயும் உன் மனைவியுமாக மனையில இருந்தல்லவா தார வார்த்து கொடுக்கணும் என்று விவாதித்தார் விடாக்கண்டரான அந்த உறவினர். சந்தித்த இடத்தில் விசாரித்த சம்பிரதாய விசாரணையை அவர் சம்பிரதாயமாக முடித்துக் கொண்டு போகாமல் வளர்த்துவதாக சலிப்படைந்த சுகுணன், கொஞ்சம் அவசரமா போக வேண்டியிருக்கு, மறுபடி சந்திக்கிற போது நிறைய பேசலாமே என்று புன்னகையும் கை கூப்புதலுமாக விடைபெறுகிற விதத்தில் தப்ப முயன்றான். ஆனால் அந்த உறவினர் அப்போதும் விடவில்லை அவனை. எங்காவது வெளியூருக்கு பயணமோ, பத்திரிகை காரியமா இல்ல சொந்த காரியமா என்று அப்போது அவன் டிக்கெட் வாங்க வந்த பயணத்தை பற்றி விசாரிக்க தொடங்கிவிட்டார் அவர். ஒரு வினாடி அவருக்கு மறுமொழி கூற தயங்கிய சுகுணன் அடுத்த வினாடியே அந்த தேவையில்லாத போலி தயக்கத்தை களை தெரிந்தவனாக, நான் இப்ப பத்திரிகையில இல்ல என்றான். இந்த உண்மையை அவரால் ரசிக்க முடியவில்லை. ஏன் அப்படி? அட பாவமே, நல்ல சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்களே, நிறைய பேரு இருந்தது. இந்த காலத்துல வேலையை விடப்படாது, அதுலயும் நல்ல சம்பளம் கிடைக்கிற இடத்த நிச்சயமா விடவே படாது. அப்ப நான் வரேன். அவரே விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டார். நீ ஒரு வேலையில்லாத வெட்டி பேர்வழி, உன்னோடு பேசிக்கொண்டு நிற்க எனக்கு நேரமில்லை என்று சொல்லாமல் சொல்வது போல அந்த உறவினர் கத்தரித்துக் கொண்டு புறப்பட்டு விட்டதாக தோன்றியது. வயிறு முட்ட தின்கிறவனை பஞ்ச பசியில் அடிபட்ட பட்டினிக்காரன் பார்ப்பது போல் மனிதனின் சம்பளம் முதலிய சௌகரியங்களையும் பதவி பிரசித்தி முதலிய சௌகரிய நிழல்களையும் மற்றவர்கள் கவனித்துக் கொண்டே இருப்பது போலவும் அவை அவனை விட்டு நீங்குகிற போது அல்லது அவன் அவற்றை நீக்கிக் கொண்டு இப்போது நான் தனி என்று நிற்கிற போது அந்த கவனிப்பையும் வியப்பையும் மற்றவர்கள் விட்டு விடுவது போலவும் தோன்றியது. இப்படி அலட்சியம் செய்வது கூட ஒரு விதத்தில் நெற்றிக்கண்ணை திறந்து வெதும்புவது போல்தான். பிரேம் போட்டு சட்டம் அடித்து மாட்டிய படம் போல் மனிதனும் வாழ வேண்டும் என்றுதான் சராசரியாக மற்றவர்கள் நினைக்கிறார். ஆனால் மனிதனுக்கோ சட்டத்தை கழற்றி கொண்டு வரவும் வேறு பிரேம் வேண்டுமென்று மாறவும் வளரவும் இயல்பான ஆசை தூண்டுதல்கள்
எல்லாம் இருக்கிறது. அந்த உறவினரை நினைத்து அவர் பரபரப்பாக விசாரித்த ஆர்வத்தையும், அவர் நினைத்த பிரேமில் அவன் மாட்டப்பட்டிருக்கவில்லை என்று அறிந்ததும் அவர் புறக்கணித்துவிட்டு ஓடிய வேகத்தையும் நினைத்து தனக்குத்தானே சிரித்துக் கொண்டான் சுகுணன். சென்ட்ரல் நிலையத்தில் இருந்து மறுபடியும் பஸ் ஏறி அவன் தம்புசெட்டி தெருவுக்கு போனபோது அந்த தெருவின் இரு முனைகளிலும் அங்கங்கே சுவர் விளிம்புகளில் முளைத்த சில அரசு கட்டிடங்கள், கிடங்குகளின் ஓரம் ஈச்சம்பாயை மூங்கில் களியில் நட்டு அதற்குள்ளேயே இரவில் முடங்குவதும் பகலில் துறைமுகத்தில் மூட்டை தூக்குவதுமாக வாழும் கூலிகளின் குடும்பங்களைப் பற்றிய சிந்தனை வந்தது அவனுக்கு. இவர்கள் வாழ்வை பார்த்து வியக்கவும் வியக்காமல் இருக்கவும் யாருமே இருக்க மாட்டார்கள் போலிருக்கிறது என்று தோன்றியது. இவர்களை போன்றவர்களை பார்த்து அனுதாபப்படவும் பட்டணத்து வாழ்க்கை வேகத்தில் இடமில்லை, வியக்கவும் வழியில்லை. ஒன்று, பட்டணத்தில் தேவைக்கு மீறி கொண்டாடுகிறார்கள், அல்லது அளவுக்கு மீறி அலட்சியம் செய்கிறார்கள். கொண்டாடுவதற்கும் அலட்சியம் செய்வதற்கும் நடுவிலுள்ள அவசியமான பல அளவுகள், மதிப்பீடுகள் இங்கு இல்லை என்று நினைத்தான் அவன். நேஷனல் டைம்ஸ் காரியாலயத்தின் படிகளில் ஏறி அவன் மாடிக்கு சென்றபோது மகாதேவன் ஏதோ தந்தி ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். சுகுணனை பார்த்ததும் முகம் மலர்ந்து வரவேற்ற அவர், ஒரு காரியம் உங்களால ஆக வேணும் சுகுணன், தந்தி வேறு வந்துருச்சு. இப்ப நாம தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியல் சப்ளிமெண்ட்லயே இந்த கட்டரையும் வந்தாகணும். குன்னூருக்கும் உதகமண்டலத்துக்கும் நடுவுல கிராமபோன் ஊசிகள் தயாரிக்கிற தொழிற்சாலை ஒண்ணு இருக்கு. அந்த தொழிற்சாலைய பத்தி சுத்தி பார்த்து ஒரு கட்டுரை எழுதணும்னு கேட்டிருந்தேன். வர சொல்லி தந்தி அடிச்சிருக்காங்க. நீங்க ஏதோ கோயம்புத்தூர் போக வேண்டும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அப்படி போனா இந்த வேலையும் முடிச்சுக்கிட்டு வந்து விடலாம் இல்லையா என்று அவனை கேட்டார். சுகுணனும் அதற்கு இணங்கினான். அவருக்கு உழைக்கிறோம், உதவுகிறோம் என்ற எண்ணத்தில் அறிவையும் லட்சியத்தையும் இரு கண்களாக கொண்டு அயராமல் முயலும் ஒரு சுதந்திர பத்திரிகையாளனுக்கு பாடுபட்டு துணை நிற்கும் பெருமிதத்தை பெற்றான் சுகுணன். அன்று மாலை வரை டைம்ஸ் காரியாலயத்திலேயே பொழுது போனது. மறுநாள் மாலை ஊருக்கு பயணம் இருந்ததனால் டைம்ஸுக்கு அவன் போகவில்லை. அறையிலேயே இருந்தான். பகலில் கடைவீதிக்கு போய் தங்கைக்கு சில பொருட்கள் வாங்கி கொண்ட பின் மறுபடியும் அறைக்கு அவன் வந்தபோது துளசியிடமிருந்து 5-6 முறை போன் வந்ததாக லாஜு பையன் சொன்னான். அப்படி பையன் சொல்லிக் கொண்டிருந்த போதே மறுபடியும் போன் அடித்தது. பையன் போனை எடுத்துவிட்டு, உங்களுக்கு தான் என்று சுகுணனிடம் நீட்டினான். மாலையில் அவனை பார்க்க வரலாமா என்று போனில் கேட்டாள் துளசி. ஊருக்கு போறதா நேத்தே சொல்லி இருந்தனே என்றான் சுகுணன். போயிட்டு என்னைக்கு திரும்பி வருவீங்க? 1 வாரம் வரைக்கும் ஆகலாம். அதுக்குள்ள அப்பா என்ன பத்திரமா டெல்லிக்கு விமானம் ஏத்தி திரும்ப அனுப்பிடுவாரு என்று அவள் ஏக்கத்தோடு கூறிய குரலுக்கு அவன் ஒரு மறுமொழியும் சொல்லத் தெரியாமல் தயங்கினான். முன்பெல்லாம் அவன் வெளியூர் புறப்படுகிற நாளானால் காலையிலேயே அவன் அறைக்கு வந்து சூட்கேஸில் பிரயாணத்துக்கு வேண்டிய புத்தகங்கள், துணிமணிகள் எல்லாம் அடுக்கி வைத்துவிட்டு போவாள் அவள். அவனே சொந்தமாக பெட்டியில் துணிமணிகளை அள்ளி வாரி போட்டுக்கொண்டு புறப்பட்டது அவள் திருமணத்தன்று வெளியூருக்கு ஓடிய பயணம்தான். துளசி அடுக்கி எடுத்து வைத்தால் பெட்டியில் எல்லாம் வரிசையாக நளினமாக அழகாக அடுக்கப்பட்டிருக்கும். எதுவும் மறக்கப்பட்டிருக்காது. அவளுடைய திருமணத்தன்று அவன் வெளியூருக்கு ஓடிய போது தானே தன் பெட்டியில் சாமான்களை வைக்கும் சமயத்தில், இனி நான் தனி, என் பெட்டியில் பிரயாண சாமான்களை எடுத்து அடுக்கும் போது எந்த அழகான கைகளின் வளையல்கள் கலீர் கலீர் என்று இதுவரை ஒலித்தனவோ அந்த அழகான கைகளின் வளையல்கள் இனி இங்கு ஒலிக்காது என்று ஞாபகம் வந்தது. இப்படி அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த இந்த ஞாபகத்தை அந்த வினாடியே பொய்யாக்குகிறவளைப் போல, நான் வந்து பெட்டியில புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா என்று அப்போதே துளசி அவனிடம் போனில் கேட்டாள். வேண்டாம் வேண்டாம், நேரம் நிறைய இருக்கு, நானே பாத்துக்கிறேன் என்றுதான் இன்று இப்போது அவனால் அவளுக்கு பதில் சொல்ல முடிந்தது. எதிர்ப்புறம் போனில் சில வினாடிகள் மௌனம் நிலவியது. பின்பும் அவள் குரல் கரகரத்தது. என்ன பிரிச்சு வித்தியாசமா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? அப்படி நினைக்க வேண்டும்னு உலக வழக்கு நிர்ணயம் செய்திருக்கு துளசி. போகட்டும், எனக்கு கொடுத்து வைக்கல. முடிஞ்சா
இன்னும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஒரு வாரம் இங்க இருப்பேன். இங்க திரும்பி வந்ததும் உங்களை பார்த்து நிறைய பேசணும். உடனே டெல்லிக்கு திரும்ப எனக்கு மனசில்ல என்றாள் துளசி. அதுவும் இனிமே அனாவசியம் துளசி. உங்களுக்கு எல்லாமே அனாவசியம்தான். நான் கூட தானே. நான் உங்களுக்காக இன்னும் ஒரு வாரம் இங்கு பழி கிடந்தா கூட நீங்க திரும்ப மாட்டீங்க இல்லையா? வேணும்னே போகிற இடத்துல நாளாக்கு நாளும் ஆக்குவீங்க. அதனால இப்பவே சொல்லிடுங்களேன். இங்க நான் காத்திருக்கவா வேண்டாமா? உன்னுடைய இஷ்டம் துளசி என்று சொல்லி போனை வைத்து விட்டான் சுகுணன். வைத்த சுவட்டோடு மறுபடியும் போன் மணி சீறிற்று. எடுத்தான். அவள்தான் மீண்டும் பேசினாள். ஏன் இப்படி பேச பிடிக்காம போனை டக்குன்னு வச்சிட்டீங்க? அத்தனை வெறுப்பா என் மேல? நீயா அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் துளசி என்று அவன் ஆறுதலாக ஓரிரு வார்த்தைகள் விசாரித்த பின்பே அவள் திருப்தியோடு போனை வைத்தாள். எவள் பேதையாகி ஒருவனை விடாமல் ஓடி வந்து துரத்துகிறாளோ அவளுடைய அன்பு கூட சலிப்பதுண்டு போலிருக்கிறது. ஒரே அடியாக இனிப்பு உண்பது போல் வந்து மோதும் அன்பு வெள்ளம் மனிதனை பிரமிக்க செய்து விடுவதால் மோத வருகிற அந்த பிரம்மையோடு எதிர் பொங்கி கலக்கவும் முடியாது, மலைத்து போகிறது. சுகுணனும் அப்போது மலைத்த நிலையில்தான் இருந்தான். அந்த ஏமாற்றம் அவனையும் தவிக்க வைத்தது என்பது உண்மைதான். ஆனால் அந்த தவிப்பை ஆண்மையின் பெருமிதத்தோடு அடக்கி ஆண்டு பேச முடிந்தது அவனால். ஆனால் அவளால் அது முடியவில்லை. மெல்லிய பலவீனமான சிறகுகளையுடைய பறவைகள் அதிக உயரம் பறக்க முடிவதில்லை. ஆனால் அவை அதிக உயரம் பறக்கிற பறவைகளை எல்லாம் விட அழகாகவும் மென்மையாகவும் இங்கிதமாகவும் தோன்றுகின்றன. குயிலைப் போல், கிளியைப் போல், சிட்டுக்குருவியைப் போல், மைனாவைப் போல் பெண்ணின் அன்பிற்கும் மெல்லிய சிறகுகள் தான் உண்டு போலிருக்கிறது. அன்று மாலை ரயில் புறப்படும் போது அத்தனை மனவேதனைகளுக்கு இடையில் கூட பிரயாண குறுகுறுப்பு அவன் மனதில் இருந்தது. ரயில் புறப்படும் முன்பு கடைசி நிமிடத்தில் எப்படியோ மின்னல் போல் துளசியும் ஒரு வினாடி வந்து கண்கலங்கி நின்றாள். விடாமல் துரத்தும் இந்த மெல்லிய காதல் பறவையின் சிறகுகள் வலிக்குமே என்று அவன் உள்ளம் ரத்தம் கசிந்து மனம் புண்ணாயிற்று. அவளை ஆளவும் அவனுக்கு உரிமையில்லை, கண்டிக்கவும் உரிமையில்லை. தான் டெல்லி திரும்புவதற்குள் அவசியம் அவன் வந்துவிட வேண்டும் என்று மன்றாடி கொண்டே, நானே செஞ்சது, ரயில்ல சாப்பிட வசதியா இருக்கும் என்று ஒரு டிஃபன் பொட்டலத்தை எடுத்து நீட்டினாள் துளசி. அதை மறுக்கும் துணிவின்றி அவன் வாங்கிக் கொண்டான். மனிதர்கள் நாடும் சுகங்கள் இப்படி அல்பமானவைதான். ஆனால் இந்த அல்பமான சுகங்களைத்தானே ஆயிரம் ஆண்டுகளாக காவிய குணங்களாக கொண்டாடி இருக்கிறார்கள். துளசியின் ஆசைகளை ஒரு வேதாந்தியாக நின்று அல்பமானவை என்று அவன் எடை போட முடியும். ஆனால் கவியாக நின்று அல்பமாக எடை போட முடியாது. கவி ரத்தினங்களையும் மணிகளையும் நிறுத்து சிறிய பொருளுக்கும் பெருமதிப்பு கணிக்கிறவன். கவிகள்தான் உலகத்தின் முதல் தரமான அல்ப சந்தோஷிகள். அவர்களுடைய நிறுவையில் மனிதர்களின் ஆசாபாசங்களுக்கும் விலை மதிப்பு அதிகமாகத்தான் கணிக்கப்படுமே ஒழிய குறைவாக கணிக்கப்படுவதில்லை. அந்த கவி நிறுவையில் துளசி ஓர் ரத்தனமாக அவன் மனதில் ஒளிர்ந்தாள். ரயிலில் ஒரு மலையாள தின பத்திரிகையின் தலைமை நிருபர் அவனோடு பயணம் செய்தார். சென்னையில் ஆண்டிற்கொரு முறை நிகழும் தென் பிராந்திய ரிப்போர்ட்டர்ஸ் கில்டின் மகாநாட்டில் அவரை அடிக்கடி பார்த்திருக்கிறான் அவன். அதனால் இருவரும் பல துறைகளை பற்றி உரையாடி கொண்டே செல்ல முடிந்தது. திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் சென்னைக்கும் தென்பகுதி கேரளத்திற்கும் இணைப்பு ஏற்படுத்துகிறது. பல மொழி பிரதேசங்களை ஊடுருவி ஓடும் ரயிலுக்கு எப்போதுமே ஒரு பத்திரிகையின் நல்ல சிறப்பு மலர் போன்ற அழகு உண்டு. அந்த அழகு, அந்த புத்துணர்வு, அந்த பிரயாணத்தின் குறுகுறுப்பு எல்லாமே துளசியின் மனதில் உள்ள வேதனைகளை எண்ணி உருவுவதிலிருந்து தற்காலிகமாக அவனை விடுதலை செய்திருந்தன. ஜோலார்பேட்டை தாண்டியதும் மலையாள நண்பர் உறங்கத் தொடங்கிவிடவே சுகுணனும் பர்த்தில் படுக்கையை விரிக்கலானான். துளசியின் சிற்றுண்டி பொட்டணத்தை அரக்கோணம் கடந்ததுமே காலி செய்தாயிற்று. அது அப்போதிருந்த அவன் பசிக்கு மிகவும் குறைவாயிருந்ததாலும் அடுத்தவளின் பிரியத்தினாலும் மன நிறைவினாலும் வயிறே நிறைந்து விட்டது போல பரிமளித்தது. வயிற்றை நிரப்பக்கூடியது சோரே ஆனாலும் யாரோ ஒருவர் நம்மேல் உயிரை வைத்து அன்பு செய்கிறார்கள் என்ற ஞாபகம்தான் மனதை நிரப்புகிறது.
மனதை நிரப்ப இப்படி ஒரு அன்பு தென்படுகிற நேரத்தில் வயிற்றை நிரப்ப வேண்டிய பசி கூட ஞாபகத்தில் உரைப்பதில்லை. நாம் இன்னார் மேல் உயிரை வைத்திருக்கிறோம், நம்மேல் இன்னார் உயிரை வைத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கையை நடத்துகிறது என்று எண்ணிய போது அந்த எண்ணத்தின் திருப்தியிலேயே துளசி தன்னுடன் வாழ்வது போல் உணர்ந்தான் சுகுணன். முன்பு பலமுறை அவளை கோபித்தது, ஆத்திரப்பட்டது எல்லாம் கூட தன்னுடைய மனப்பக்குவமின்மையினால் தான் செய்த தவறுகளோ என்று கூட அவன் அந்த நேரத்தில் நினைக்கலானான். ஒரு நினைப்பை பிரயாணத்தின் போது நினைத்தால் அதன் போக்கே தனிதான். மனிதனின் தீர்க்கமான கூரான நினைவுகள், திட்டங்கள் எல்லாம் அவனுடைய ஏதாவது ஒரு பிரயாணத்தின் போதுதான் உருவாகின்றன போலும். பிரயாணத்தின் போது வருகிற சிந்தனைகள் வைகரையின் பனி புலராத மலராத மலர்களைப் போல் புதுமையாகவும் பொலிவாகவும் அமைகின்றன. அப்படிப்பட்ட பல பொலிவான நினைவுகளுடன் உறவாடி உறவாடி உறங்கவே வெகு நேரமாயிற்று சுகுணனுக்கு. உடனே சிறிது நேரத்தில் விடிந்தது போல கோவையும் வந்துவிட்டது. ரயில் தூக்கத்தில் இரவும் வேகமாக ஓடிவிடுகிறது. பனி மூடிய கோவை அந்த மஸ்லின் துணி போர்த்தார் போன்ற நளின கோலத்தை கொச்சி எக்ஸ்பிரஸ் வருகிற நேரத்திற்காகவே புனைந்து கொண்டு காத்திருந்தார் போல தோன்றியது. வைகரையை தெய்வங்கள் படைக்கின்றன, நடுப்பகலை அரக்கர்கள் ஆள்கிறார்கள், இரவை மன்மதன் கைப்பற்றுகிறான், மறுபடியும் காலையில் தேவர்களின் தெய்வ சக்தி அதை மீட்டுகிறது என்று பாலைவனத்து பூக்கள் நாவலை எழுதிய போது ஓரிடத்தில் தான் குறிப்பிட்டிருந்ததை கொச்சி எக்ஸ்பிரஸ் கோவை நிலையத்தில் புகுந்து நின்ற அந்த பூங்காலையில் எண்ணினான் சுகுணன். கீழே மங்களாக தெரியும் நகரை விட மேடான கோவை ரயில் நிலையத்தில் இறங்கியதும் அந்த நேரமும் நகரமும் மேற்கு நாட்டு நகரங்களுக்கு இணையாக தோற்றமளித்தன. அந்த மண்ணோடு எங்கோ ஒரு மூலையில் மறைந்து இளமை நினைவுகள் அவனுள் எழுந்தன. அங்கே வளர்ந்தது, வாழ்ந்தது, படித்தது, ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஆசைப்பட்ட பத்திரிகை தொழிலுக்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு பத்திரிகை தொழிலுக்காக இதேபோல் ஒரு நாள் சென்னைக்கு ரயில் ஏறியது எல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. இதே போல கொச்சியில் இருந்து சென்னைக்கு போகும் எக்ஸ்பிரஸ் கோவை நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு மாலையில் அவன் ரயில் ஏறியதும் இத்தனை ஆண்டுகள் சென்னை வாசியாய் இருந்து வாழ்க்கையின் உச்சபட்சமான சூதுவாதுகளையும் நன்மை தீமைகளையும் தெரிந்து கொண்டு இன்று திரும்புவதே ஞாபகத்தில் அலையாடின. கொங்கு நாட்டின் வெள்ளை மனம் அப்ப வாரனுங்க என்பது போல் இழுத்து இழுத்து பேசும் கொங்கு நாட்டின் அன்பான உரையாடல் எல்லாம் அவனுள் மறைந்திருந்தன, மறந்திருந்தன. இன்றோ மறுபடியும் நினைவு வருகின்றன. வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க சென்னையை விட சிறந்த இடமில்லை. வாழ்க்கையை அனுபவிக்கவோ சென்னையில் இடமில்லை. ட்ரைனிங் ஸ்கூல் படிப்பு போல்தான் சென்னை வாசம். ட்ரைனிங் கிடைக்கிற இடத்திலேயே அதன் பலனை எதிர்பார்ப்பது சாத்தியமில்லை என்று தோன்றியது. சுகுணன் கோவை நிலையத்தில் இறங்கி நின்று நெட்டுயிர்த்தான். கீழே அகன்ற வீதிகளில் கோவையின் தேசிய வாகனங்களாகிய ஆட்டோ ரிக்ஷாக்கள் விரைந்து கொண்டிருந்தன. தொலைவில் பஞ்சாலை புகை போக்கிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்தன. சிறிதும் பெரிதுமாக புதிய முறையில் நவீன கட்டிட எழுச்சிகள் காலத்தையும் நகரின் தோற்றத்தையும் புதுமையாக்கிக் கொண்டு கண்ணுக்கு முன்னால் மங்களாக தோன்றின. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.